ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியான ஒரு கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு என்ன கருவாடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு நான் அரைமுறி தேங்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம், இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ கருவாடு கூட வாழைக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே இது கூட ஆட் பண்ணிடுவோம். நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான். இது நல்லா சூப்பராக கொதிச்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சூப்பராக காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த கருவாடு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.